அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் PR செந்தில்நாதன் அவர்கள் தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் புனிதவதி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி மலர்வதற்காக வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தீய சக்தி திமுகவை தோற்கடித்து ஏழை எளிய மக்களும் சாமானியர்களும் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் அவர்கள் வாழ்வில் ஏற்றம் பெறுவதற்கும் ஏழை பங்காளன் உண்மை விவசாயி மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வதற்காக உறுதியேற்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீண்ட நெடுங்காலம் பயணித்து உறுப்பினராக, சக்தி கேந்திர பொறுப்பாளராக, ஒருங்கிணைந்த ஒன்றியத்துடைய தலைவராக, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக, மாவட்ட பொதுச் செயலாளராக, சட்டமன்ற பொறுப்பாளராக, சட்டமன்ற இணை பொறுப்பாளராக RSS பயிற்சி முடித்து நீண்ட நெடுங்காலம் சித்தாந்த ரீதியில் உழைத்த ஆலவந்தான்பட்டி வழக்கறிஞர் முருகேசன் ஆகிய நான் நேற்றைய தினம் முதல் என்னை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்து கொண்டு பணியாற்றுவதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஏனென்றால் இத்தமிழக மண்ணை பொறுத்தமட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே தனி குடும்பத்தினுடைய ஆட்சியை முற்றுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் நீண்ட நெடிய போராட்டம் நடைபெற்று அதன் வழியில் தன்னிகரில்லா தலைவனாக ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய சாதனைகளை வித்திட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவிலேயே முதன்மையாக மகளிருக்கு 50% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு தந்தும், அதைவிட ஒருபடி மேலாக மண்டல் கமிஷன் பரிந்துரையை நிறைவேற்றுகிற வகையில் இந்தியாவிலே முதன்மையாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பட்டியல் 9 9th ஷெட்யூலில் மாநில அரசாங்கம் ஒரு சட்டத்தை திருத்தி அல்லது சட்டத்தை இயற்றி அதை 9th ஷெட்யூல் என்று சொல்லக்கூடிய 9வது பட்டியலிலே வைத்துவிட்டால் அதற்கு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 31B பாதுகாப்பு வழங்கும் என்ற வகையில் தமிழகத்தில்தான் இந்தியாவிலே முதன்மையாக புரட்சித் தலைவி அம்மா அவருடைய காலத்திலே 69% இடஒதுக்கீட்டை ஏழை எளிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தந்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் உள்ளிட்ட அனைத்து தேர்வாணையங்களும் தமிழகத்திலே 69% இடஒதுக்கீட்டை தந்த மாபெரும் புனிதவதி புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி மறக்கப்பட முடியாத ஒரு ஆட்சி. ஏழை பெண் குழந்தைகளுக்கு இலவச மிதிவண்டிகளாக இருக்கட்டும், மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியாக இருக்கட்டும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கான உதவித்தொகையாக இருக்கட்டும், 2 பெண் குழந்தைகளை மட்டுமே பெற்றிருந்தால் அவர்களுக்கு 25,000 வைப்பீட்டுத் தொகையாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற ஏழை மணப்பெண்களுக்கு தாலிக்கு தங்கம், அம்மா உணவகங்கள், இவையெல்லாம் அதேபோல் குழந்தைகள் முதலில் பிறந்த பொழுது அவர்களுக்கான அந்த அனைத்து வசதிகளுடைய அடிப்படை தேவைகள் நிறைந்த அந்த பெட்டகம் வழங்குவதாக இருக்கட்டும், எல்லா வகையான திட்டங்களுமே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலே மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஒருபடி மேலாக சொன்னால் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் பல இயற்றியது புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலே. மகளிர் காவல் நிலையங்கள், மகத்தான திட்டம், மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கியவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதைவிட இன்னும் ஒருபடி மேலாக சொன்னால் ஏழை எளியவர்களை வாட்டி வதைத்த கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வந்தவர். அதை மறக்கவே முடியாது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய காலத்திலே ஏழைகளும் ஏழை சாமானியரும் பாதுகாப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பாக பயணம் செய்திருக்கிறார்கள். ஒரு நிகரற்ற பெண்மணியாக, வீர பெண்மணியாக, மகத்தில் பிறந்த மகராசியாக இங்கே வலம் வந்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆட்சி இந்த தமிழகத்தில் மீண்டும் வேண்டும் என்று அனைத்து சாமானியர்களும் இன்றைக்கு பேச துவங்கி இருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே சிவகங்கையிலே அண்ணன் PR செந்தில்நாதன் அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த இயக்கம் மென்மேலும் வளர்ந்து மீண்டும் அஇஅதிமுக வரும்,
மீண்டு அஇஅதிமுக வரும் என்று சொல்லி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று கடைசி வரையில் உரத்த குரலோடு சொல்லியும் எனக்கு பின்னேலும் இந்த இயக்கம் இந்த தமிழகத்திலே என்றென்றைக்கும் இருக்கும் என்று சட்டமன்றத்திலே வீரவசனம் பேசி காலம் சென்றிருக்கக்கூடிய மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய வழியோடு மீண்டும் 2026 அறுதி பெரும்பான்மையில் அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும். எங்களை போன்ற லட்சோப லட்ச தொண்டர்கள் நிறைய மாற்றுக் கட்சியிலிருந்து இங்கே இணைய இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து இந்த கட்சியை பலப்படுத்தி மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சியையும் புரட்சித் தலைவருடைய ஆட்சியையும் மலரச் செய்வதற்கு அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.